அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தார் மீது, என் மீதும் இறைவனின் சாந்திய சமாதானம் உண்டாடும். இப்போ ரீசனாக வலைத்தளங்களில் எல்லாருமே பரபரப்பாக பேசுகிறாங்க அப்துல் பசில் புகாரியை பற்றி. எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக ரொம்ப நல்ல பர்சன். அந்த பர்சனல் சொன்னால் என்னுடைய ஒப்பீனியன் படி எனக்கு ஒரு குரு. என்னை பொறுத்தவரையில் எனக்கு கற்றுக் கொடுத்த நல்ல விஷயங்களை தெளிவுபடுத்தி விளக்கங்களை கொடுக்க யாவரையுமே நான் குருவாக பார்ப்பேன். அப்படி பார்த்தா அவருடைய மறைமுகமான ஒரு சிஷியம் தான் நான். ஓகேவா? அவர்கிட்ட நிறைய நல்ல விளக்கங்கள், நல்ல ஒழுக்கங்கள், நல்ல பழக்கங்களை கற்றுருக்கிறேன். அவர் மூலியமா அதை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இறைவனை கொடுத்துருக்கிறான். ஸோ பிஸ்னஸ் கஷ்டங்கள், லோஸ்ட், இழப்புகள் எல்லாருக்கும் வரதான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நஷ்டம் உண்டு, இறைவன் நாடினாலும் நடக்கிறது தானே. ஸோ என்னை பொறுத்தவரையில் இந்த ஒரு காரணத்தை காட்டி முடிஞ்ச அளவுக்கு அவரை வச்சு கழுவக்கூடியவன். வேறு வேறு பிரிவுகள் இருந்து அவரை ஏளனமாக பேசக்கூடிய நிறைய பேரை பார்க்குறோம். அவர் கூட ரொம்ப நெருங்கி பலவரை யாராக இருந்தாலும் சரி, இதே வீடியோக்களை கொண்டு போய் சேருங்க அவர்கிட்ட. எதை பற்றி யோசிக்காதீங்க மௌலவி. எங்களால் முடிஞ்ச உதவி, என்னால் முடிஞ்ச உதவியை நான் மாதம் என்னுடைய சம்பளத்தில் உங்களுக்கு தரதுக்கு ரெடி. உங்களோட கடனை நீங்கள் அதில் மீட்டு எடுக்க வரீங்க. எவ்வளோ தொகை வேணும், எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுன்ற ஒரு வீடியோ நீங்கள் பேசி உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் தைரியமாக போடுங்க. கடனாக கிடையாது. என்னுடைய ஒரு மௌலவியா எனக்கு நல்ல விளக்கங்களையும் தெளிவுகளையும் நல்ல பழக்கங்களையும் ஒழுக்கங்களையும் சொன்ன ஒரு பர்சன் நீங்க. இது எனக்கு மட்டும் கிடையாது, பல பேருக்கு பகுத்தறிவில்லை, படிப்பறிவில்லை, சொல் புத்தியில், சுய புத்தியில் இப்படியோ ஏகோண்டு வாழ்ந்துக்கிட்டு வலைத்தளங்கள்ல வந்து ஃபன் பண்ண ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் சொல்லி வந்த இடத்துல இந்த மத மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்றோம்னு சொன்னா உங்களை போல சில நல்ல உள்ளங்களால தான். அதனால சொல்றேன், என் மனசுப்படி என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். என்னைய மாதிரி சில பேர் இருப்பாங்க, நிறைய இஸ்லாமியர் முஸ்லீம் சகோதரர்கள் இந்த அயல் நாடுகளில் வாழ்றாங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரால் முடியும். ஜஸ்ட் 1 மாசமோ 2 மாசமோ உங்களோட முழு தொகையும் மீட்டு எடுத்துடலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படியோ இதுக்கப்புறம் அப்படியே தான். நான் அப்படி தான் பார்க்குறேன் உங்களால் நிறைய படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு நல்லது நடக்குது. ஓகேவா? நிறைய பேருக்கு படிச்சிருந்தாலும் கூட இந்த ஒழுக்கம், இந்த மார்க்கம், எது உண்மை எது பொய்ன்னு நிறைய பேரால் விளக்கப்படுத்த முடியாது. அது தெளிவாகவும் கொண்டு வரவும் முடியாது. சில பேர் கொண்டு வந்தாலும் சுயநலத்துக்கும் சுய தேவைக்குமாக தான் கொண்டு வராங்க. பட் அதில் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி காசுக்காக பணத்துக்காக நீங்கள் அதை செய்யலை. சரியா? அதை மார்க்க பற்றோட இறைவனுக்கு அஞ்சு பயபக்தியோடு செஞ்சீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே டப்புன்னு நம்ம இதயம் துடிக்கும். அல்ஹம்துலில்லாஹ். என்னால் ஏழுமான உதவியும் என்ன சார்ந்து ஒரு 30-40 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க. கண்டிப்பாக ஒரு அளவான தொகையை நானும் என்னை சார்ந்து ஒரு 30-40 பேர் இருக்கிறாங்க. கன்ஃபார்மாக சொல்கிறேன், எங்களால் பெரட்ட முடியும். உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அந்த காசை அனுப்ப முடியும். விரும்பினால், உங்கள் மன விருப்பத்தோடு நீங்கள் விரும்பினால் நீங்கள் பேசி ஒரு வீடியோ போடுங்க. அவரை சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர் இந்த நிலையில் நாங்கள் இருக்க விடக்கூடாது. ஓகேவா? சமுதாயத்துக்கு தேவையான ஒருத்தர். ஓகேவா? அவரை மாதிரி ஒரு குரு, அவரை மாதிரி ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக சமுதாயத்தில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நெருங்கிய உறவுகள் இருந்தால் அவரோட பேசி அவர்கிட்ட ஒரு முடிவு எடுத்து அவர் மூலியம் ஒரு வீடியோ போடுங்கப்பா. தீர்த்துருவ விஷயத்த சிம்பிள் தான். எதுக்கும் செலவழிக்கிற, என்னென்னதுக்கும் ஆடம்பரம் ஆணவம் சும்மா அநியாயமெல்லாம் வீண் விரையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. நல்ல ஒரு மனிதர் மனவேதலிச்சு துன்பப்பட்டு துக்கத்தில் இருக்கும்போது அவரோட வீடியோ நாங்கள் பார்த்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் ஷேர் பண்ணிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் அந்த நிலையிலிருந்து நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். சரியா? ஸோ இது என்னுடைய ஒப்பீனியன் மட்டும் கிடையாது, என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய மௌலவியம். எனக்கு நல்ல விஷயங்களை திரிச்ச ஒரு பர்சன் அவர். அதனால் அவருக்கு நான் உதவி செய்ய ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.